பராசக்தி ரிலாக்ஸ். என்ன வேண்டும் மகனே, கூறு. தாயே, என் கோடாரியை காணவில்லை தாயே. அதை வைத்துத்தான் விறகு வெட்டி வித்து கஞ்சியோ கூழோ குடிக்கிறேன் தாயே. அதை காணவில்லை தாயே. நீங்க தான் எனக்கு கண்டுபிடி கொடுக்கணும் தாயே. டோன்ட் வரி மகனே. மேடம் மைக்கில் பேசுங்க மேடம். டோன்ட் வரி மகனே, நான் இருக்கிறேன். பூசாரி, தாயே, இதுவா உன் கோடாரி? தாயே, இது என்ன தங்க கோடாரி? இல்ல தாயே, இது என் கோடாரி இல்லை. அவ்வாறா? பூசாரி, இதுவா உன் கோடாரி? தாயே, இது என்ன வெள்ளி கோடாரி? இல்ல தாயே, இது என் கோடாரி இல்லை. ஓகே. ஆத்தா மைக்கில் பேசுங்க ஆத்தா. இதுவா உன் கோடாரி? ஆம் தாயே, இதுதான் என் கோடாரி. வெரி குட். உன்னோட நேர்மை மிகவும் பாராட்டுகிறேன். பூசாரி, அதை எடும். இந்தா, உன் நேர்மையை மிகவும் பாராட்டுகிறேன். மூன்றையும் வைத்து உன் வாழ்வை வளமாக்கிக் கொள். என்ஜாய் யுவர் லைஃப். நன்றி தாயே, நன்றி. அம்மா அம்மா, தாயே தாயே தாயே, என் மனைவியை காணவில்லை தாயே. மனைவி தானே காணவில்லை? ஆமாம் தாயே, அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது தாயே. அவளை தருவித்து தாருங்கள் தாயே. அவ்வாறா? அழகியே, ஆத்தா மைக்கில் பேசுங்க ஆத்தா. அழகியே, இவளா உன் மனைவி என்று பார். ஆஹா, என் சம்சாரத்தை விட அழகா இருக்குதே. இவளே தான் சொல்லிடுவோன்னு. ஆமாம் தாயே, ஆமாம், இவளே தான் என் மனைவி. திருசாவை போல் இருக்கிறாளே, இவளே தான் என் மனைவி. ஆமாம் தாயே, ஆமாம். நான் அழைத்து செல்லட்டுமா தாயே? ஆ, வா 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 தாயே, வா வா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தாயே, கூறும். இவன் மனைவி இவள் இல்லை. இவன் பொய் சொல்கிறான். பொய் கூறுகிறாயா? இல்லை தாயே, இல்லை, இவள்தான் என் மனைவி. தாயே, இவன் மனைவியை எனக்கு நன்றாக தெரியும். நேற்று கூட விறகு கொடுத்து காப்பி தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்தான். இவன் மீண்டும் பொய் சொல்கிறான். ஏய், ஐயா, இப்படி பொறாமப்படுற நீ? உனக்கு உங்களோட ஏதாவது நான் சொன்னேன்னா, நான் உனக்கு தான் 3 கோடாரி கொடுத்துருச்சு. அதை வச்சு பொழப்புத்தனம் பண்ண வேண்டியது தானே. என் குடும்பத்தில் என்ற பிரச்சனையில் ஏன்டா தலைவர்ற நீ? சித்த பேசாம இரு தாயே. இல்லை தாயே, இவ்வளவுதான் என் மனைவி. நீ மீண்டும் பொய் கூறுகிறாயா? தாயே, ஆமாம் தாயே, ஆமாம் தாயே. கோபப்படாதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள் தாயே. சிறிது நேரத்திற்கு முன்பு அவன் கோடாரியை காணவில்லை என்று வந்தான். நீங்கள் தங்க கோடாரியை கொடுத்து இதுவா என்று சொன்னீர்கள். அவன் இல்லை என்று சொன்னான். பிறகு வெள்ளி கோடாரியை கொடுத்து இதுவா என்று கேட்டீர்கள். அதுவும் இல்லை என்று சொன்னான். பிறகு இரும்பு கோடாரியை கொடுத்து இதுவா என்று சொன்னதும் ஆமாம் என்று சொன்னான். அந்த அவனுடைய நேர்மையை பாராட்டி 3ஐயும் வைத்து நீ பிழைத்துக்கொள், உன் குடும்பத்தை வளமாக்கிக்கொள் என்று சொன்னீர்கள். அதை போல இவள் என் மனைவி இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்த அழகிக்கு மேலே நயன்தாராவை போல ஒரு பெண்ணை காட்டுவீர்கள். அவளையும் இல்லை என்று சொல்லிவிட்டால் பிறகு என் மனைவியே கூட்டு வந்து நிறுத்தி விடுவீர்கள். 3ஐயும் வைத்து குடும்பம் நடத்திக்கொள் அப்படி என்று சொல்லிட்டீங்கன்னா, இந்த காலத்தில் இப்போ விற்கிற விலைவாசியில் 3 சம்சாரத்தை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்து வந்தாயே. அதனால் இந்த அழகியே போதும் தாயே, நான் இழுத்துட்டு போகிறேன் தாயே. ஆமாம் தாயே. ஓ, இதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை தாயே. நீங்கள் சிந்திக்காதீங்க, நீங்கள் சிந்திச்சா பிரச்சனை பெருசாயிரு. அதனால் நான் இவளையுமே எடுத்து சொல்வேன். நடமா நடமா நட. மகனே, மை டியர் சன். தாயே, நான் அவன் இல்லை. மை டியர் சன். மாமா வந்து நகைச்சுவை தோரணங்கள் மீண்டும் தொடங்குகிறது. நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களும் கிருபானந்த வாரியார் அவர்களும் சாலமன் பாப்பையா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் 1-2 வார்த்தை பேசுகிறார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஐயா தமிழில் பேசுங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நடைபெறும் இந்த 32ஆம் ஆண்டு பொங்கல் விழாவிற்கு என்னை அழைத்ததற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் வருடா வருடம் நான் வந்து கொண்டுதான் இருப்பேன். ஏனென்றால் சூரா தங்கவேலு அவர்களுக்கு என்னை மிகவும் நன்றாக பிடிக்கும். இந்த குரலுக்கும் இந்த உருவத்திற்கும் அவர் பல சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். 32 ஆண்டுகளாக ஒற்றுமை ஊர்வலம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அதிலே ஒரு வாசகம், காப்போம் காப்போம் நொய்யலை காப்போம் என்பதுதான். அந்த நொய்யலாற்றை 32 ஆண்டுகளாக நாம் அதை கூறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதுவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், நொய்யலாறு எங்கே புறப்படுகிறதோ அது சேரும் இடம் வரை, பேரூர் வரை தண்ணீர் நன்றாக இருக்கிறது. கோவையை கடந்ததும் சாக்கடை நீராக மாறுகிறது. திருப்பூரை தாண்டும் போது சாய கழிவுகள் அதிலே கலக்குகிறது. ஈரோட்டை தாண்டும் போது அதை விடவும் சாயம் கலந்து காவிரியோடு கலக்குகிறது. இதை நிவர்த்தி செய்ய முடியுமா என்று பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உலகிலேயே நொய்யலாற்றிற்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு. யாருக்காவது அது தெரியுமா? பலருக்கும் அது தெரியாது. உலகிலேயே ஒரு சிறப்பு நொய்யலாற்றிற்கு மட்டுமே உண்டு. நைல் நதி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஓடும்னு சொல்கிறாங்க. அது 6660 கிலோமீட்டர். அது எங்கே புறப்படுகிறதோ அது சேரும் வரை இரு புறங்களிலும் உள்ள கிணறுகளை நிரப்பிக்கொண்டே போய் விவசாயத்திற்கு பயன்படுகிறது. ஆனால் அதை விடவும் ஒருபடி மேலாக நொய்யல் நதி எங்கே புறப்படுகிறதோ அது சேரும் இடம் வரை இரு புறங்களிலும் உள்ள குளம் குட்டைகளை நீர் தேக்கத்திற்காக, நீர் சேமிப்புக்காக அது நிரப்பிக்கொண்டே போகிறது. இந்த நிகழ்வு உலகிலேயே வேறு எந்த நதிக்கும் இல்லை என்று ஆற்றின் நீரை ஆராய்ச்சி செய்பவர் ஒருவர் எழுதியிருக்கிறார். நொய்யலாற்றிற்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. அவற்றை நாம் மேன்மேலும் எப்படியாவது அதை காப்பாற்ற வேண்டும். கேரள கரையோரம் பல நதிகள் வீணாக சென்று கடலிலே கலக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அதை திருப்பி விடுவார்களேயானால் நொய்யல் நதிக்கும் அந்த நீர் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழா இன்னும் மேலும் மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். நான் ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தது எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருப்பதால் தேங்க்யூ. அடுத்ததாக கிருபானந்த வாரியார் அவர்கள். அன்பேண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, உங்கள் எல்லாத்துக்கும் எம்பெருமாள் முருகனோட ஆசீர்வாதம். இந்த 32ஆம் ஆண்டு பொங்கல் விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த பொங்கல் விழா ரொம்ப நாளைக்கு நடக்கும்னு கேட்டுட்டு இத்தோட முடிச்சுக்கிறேன். முருக 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 முருக. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. குளிருக்கு கையை கட்டிட்டு உட்காந்துருக்குறீங்க, கையை தட்டுங்க. அடுத்ததாக சாலமன் பாப்பையா அவர்கள். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, வணக்கம் ஐயா. வாங்க, இந்த பொங்கல் விழாவில் எல்லாரும் பழகலாம். எங்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. ஒன்று அங்கவை, இன்னொன்று சங்கவை.
அவங்களும் இந்த பொங்கல் விழாவில் கட்டுரை போட்டியில் எல்லாம் கலந்துக்கு வச்சேன் ஐயா. அவங்களும் பல பரிசுகளை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் இந்த பொங்கல் விழா தொடர்ந்து நடைபெற வேண்டும்னு கேட்டுட்டு இத்தோட முடிச்சுக்கிற. நன்றி, வணக்கம். முன்வரிசையில் இருப்பவர்கள் பலமாக கைதட்டினார்கள், அவர்களுக்கு நன்றி. அந்த என்னுடைய நிலை டாடா பிர்லா ரேஞ்சுக்கு வருமேயானால் அவர்களுக்கு கண்டிப்பாக அங்கே சிலை வைப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப மணி என்னடா? மணி 12 ஆச்சு. 12 ஆகி போச்சா? இந்த ஆள் உங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆமா ஏப்பா, இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையப்பா. நம்ம தலைவருக்கா நம்மளை வர சொல்லி போட்டு கூட்டுல குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிறாரு. தொழில ஒரு அக்கறையே இல்லையப்பா. பொறுப்பு இல்லாத ஆளு. ஆமாண்டா கிரி, இந்த ஆளுக்கு ஒரு துளி கூட அக்கறை இல்லை. ஆமாதான். பேசாம என்னமோ சொன்னேன் அப்பலையா? அரே அது நான் என்ன சொல்றேன்னா, சொல்லு. இந்த ஆள் எங்கே நம்மளை ஏமாத்துறாரப்பா. என்ன எத்தனை நேரமாச்சு நம்ம வந்து இவரை இன்னும் காணம் பாரு. என்ன மனுஷனப்பா இவரு. இவரை போய் தலைவரா போட்டோம் பாரு. நம்மளே யாராச்சும் தலைவரா இருந்திருக்கலாமப்பா. நான் என்னன்னா அவரை போட்டு தள்ளிடலாம். அட போடா கிரி, அவரை போட்டு தள்ளிட்டா நாம பூவாவுக்கு என்னடா பண்றது? அதுதானே. என்னடா யோசனை இல்லாம பேசுற? ஏன் தோற அந்த ஆளை போட்டு தள்ளி போட்டு நம்ம தலைவருக்கு என்னையா பண்றது? நீயே இறப்பா. ஏது என்னையும் போட்டு தள்ளுறக்கா? அதெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். நீயே தலைவரை இருந்துக்கோ. எதுக்கப்பா ஓப்பா. எவனோ ஒருத்தர் இருந்து தொலைங்க. சரி வர சொல்லுங்க முதல்ல. இப்ப மணி என்னாச்சு பாரு, ரொம்ப நேரமாயி போச்சு. மணி சரியா 1. பாத்தியா? தலைவர் 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 தலைவரே வணக்கம். தலைவரே வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா என்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க? என்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க தலைவரே? உங்களை பத்தி தான் இத்தனை நேரமும் பெருமையா பேசிட்டு இருந்த தலைவரே. ஆமா ஆமா. ஏன் தலைவரே நீங்க இல்லைனா நாங்க ஏன் தலைவரே? ஆமா தலைவரே. அறிவு கொழுந்துகளா? ஆமா தலைவரே. டேய், எந்த பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. சரி சரி தலைவரே, என்ன திட்டம்? அதைய தொர சொல்லுவான் கேட்டுக்குங்க தலைவரே. நாம இன்னைக்கு என்ன பண்றோம்னா தலைவரே, இரு ஒரு நிமிஷம் இரு தலைவரே. வாங்கடா எல்லாரும், நீ அப்புறம் பேசிக்கலாம். இல்லு இந்த தலைவரே, இதுல என்னடா அது? நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க, கோடீஸ்வரர் ஆளுகளுக்கெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன். ஓஹோ, சரியா? மேப்பும் இருக்குது. சரி பார்த்துக்குங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. தலைவரே, நான் முதல்ல ஒரு ஆளை சொல்றேன் தலைவரே. ஆமா, அதை நீங்க பாருங்க. சாந்தாமணி அக்கா, சாந்தாமணி அக்கான்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க தலைவரே. ஆமா தலைவர். அவங்க பட்டிமன்றம் பட்டிமன்றம்னு உலகம் பூரா போய் பேசுறாங்க. எந்த டிவி திறந்தாலும் அவங்க தான் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கிறாங்க. பணம் சும்மா குப்பை குப்பையா வீட்டுல வச்சிருப்பாங்க தலைவரே. நாம அங்க போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அமுக்கு லபக்குன்னு அமுத்திட்டு வந்துட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? என்ன தமுக்குவே பணம் அந்த அக்கௌண்ட் போனேன்னு வச்சுக்குவே, காம்பவுண்ட்குள்ள நுழைஞ்சேன்னா ஆள் உயரத்துக்கு ஒரு அல்சேஷன் சுத்திட்டு இருக்கு. அல்சேஷன் லபக்குன்னு முடக்கிட்டு போயிருக்கு வச்சுக்கோ. கடவுளே, ஆமா. அதனால அந்த அக்கௌண்ட்டுக்கு இப்ப வேண்டாம், சிங்கப்பூர் போன பிறகு வந்துக்கலாம். ஆமா, இப்ப அவங்க சிங்கப்பூர்ல தான் இருப்பாங்க. இல்ல, இங்கதான் இருப்பாங்க. இங்கதான் இருப்பாங்க. சிங்கப்பூர் போன பிறகு அங்க போய்க்கலாம். ஓ, பொங்கல் விழாக்கு வந்திருக்கிறாங்க. ஆமா. அடே ஆமா ஐயா. சரி சரி, நான் சொல்றத கேளுங்கடா. சொல்லுங்க தலைவர். சொல்லுங்க. வேற எங்க போறோம்? ஆமா, நான் சொல்றேன் சொல்லுங்க. இத சாந்தாமணி கூட்டுக்கு, தமிழ்ச்செல்வி கூட்டுக்கு, மலர கூட்டுக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். பேசாம இப்படியே கலங்கல் ரோடு போனோம்னா லோகநாதன் வீடு இல்லைங்க,
நம்ம கனகராஜ் வீடு இருக்கு. ஓ அங்க போயிடலாம். ஆமா அங்க போனோம்னா ஆ. அடுக்கி வச்சிருப்பாரு. ரைட்டு ரைட்டு ரைட்டு. அமெரிக்க டாலர்கள். நாம ஒரு நாளைக்கு ஆ. 4 தடவை டவுனுக்கு போயிட்டு வர்ற மாதிரி சொய்யன்னு அவர் அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு 4 தடவை ஆமா. வராரு. ஆமா, ஆமா அங்க தங்கத்தினோட விலையெல்லாம் ரொம்ப கம்மின்னு பேசிக்கிறாங்க. ஆமாங்க. பாத்தியாடா கிரி? ஒரு சூட்கேஸா கொண்டு வந்து தங்கத்தை அடுக்கி வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அதுதான் தலைவர். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால அங்கேயே போயிடலாமா? ஆனா தங்கத்தை எல்லாம் தொடணும்னா அது நல்ல நாள் பார்த்துதான் தொடணும். ஆமா தலைவர். ஆமா ஆமா. இன்னைக்கு அஷ்டமி, ஆ, ஆ. நாளைக்கு நவமி, நாளானிக்கு கௌதமியா சாபாஸ். தலைவரே அந்த வீடும் கெட்டு குடிச்சாராச்சா? சரி வேண்டாம். கனகராஜன் வீட்லயும் நாய் இருக்குது. இருக்கட்டுங்க, அது செல்ல குட்டிங்க, அது ஒன்றும் பண்ணாதுங்க. தலைவரா மணி இப்ப 2 ஆச்சு. இரு, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ கனகராஜனோடு போகிறது இல்லையே முடிவாகி போச்சு. ஆமா. சரி, அப்படியே கொஞ்சம் வடக்க வர்றோம். கொஞ்சம் கிழக்க போது போனோம்னா ஒரு ஊர் இருக்குது. யார் ஊர் தெரியுமா? அட நம்ம லோகநாதனோடு. அப்படியா? ஆஹா. சரியா? அங்கே போனோம்னா ஒரு இது கிடைக்கும். எப்படின்னு கேளு. போன வாரம் நான் ஒரு வீட்டை குறி வச்சு போனேன். அந்த வீட்டில் போய் பார்த்தா எல்லாரும் முடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. எப்படி திருடுறது? திருட முடியாது. சரி, விலங்கு மாதிரி ஆகி போச்சு, வேற வீட்டுக்குள்ள போகலாம்னு காம்பவுண்ட் சேர் தோப்பிக்கின்னு குதிச்சேன். பார்த்தா நம்ம லோகநாதன் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள. பார்த்தோன்னே கம்முன்னு இருப்பனா, டக்குன்னு கத்தி எடுத்து மரியாதையா வீரோசாயி கொடுத்துறியா அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே, வீராசாமி தானே, நானே எல்லாம் எடுத்து தரேன் வான்னு வீட்டுக்குள்ள வான்னு கூட்டி போயிட்டாரு. அடா 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 அடா, இந்த மனுஷன் இவ்வளவு நல்ல மனுஷனா? ஐயோ தங்கம் மனசுக்கார அப்படின்னு நினைச்சு நம்பி வீட்டுக்குள்ள போயிட்டேன்டா. அங்க போனா காலுக்குள்ள உட்கார வச்சு காப்பி கொடுப்பாருன்னு பார்த்தா, ஆடா அலமாரி எழுப்ப, பெரிய அலமாரி வீட்டுக்குள்ள ஹாலில் பூரா அடுக்கி வச்சிருக்குது புஸ்தகத்தை. பாரு. என்ன புஸ்தகம் தெரியுமா? இரு சொல்லு. ஏதாச்சும் 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு புத்தகம்லாம் வச்சிருப்பாரோ? அவரு அதெல்லாம் படிக்கவே இல்லை. படிக்கவே இல்லை. ஆமா. ஒன்லி என்ன பண்ணாரு, அப்படியே படிக்க வச்சிருக்கிறாரு. டவக்குன்னு ஒன்று உருவினார். இந்தா அப்படின்னு கையில் கொடுத்தாரு. பார்த்தா யோகாசன புக்கு. போப்பா. இந்த யோகாசனம் கற்று நம்ம என்னையே பண்ண போறோம்னு சொல்லி போட்டு, என்னங்க இப்படி பண்ணி கேட்டி, உனக்கு அறிவில்லை, அதை படி, நல்லா அதில் புஸ்தகத்தில் படித்து அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உனக்கு ஆயுசுக்கும் நோவே வராதியா, திருடி போலக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆகாத வேலையை அது சொல்றாரு அவர். நான் எத்தனை கஷ்டப்பட்டு திருட வரேன் சொல்லிட்டு இவர் கூட தலகலா நின்று அது என்னவோ ஆசனமாமா அதை பண்ணி உட்காண்டாருன்னு. அப்புறம் நீ என்ன பண்ண? டாப்பே கேட்டிட்டு வந்துட்டேன். அதனால வேற கூட பார்த்துக்கலாம். என் பேச்ச கேளுங்கடா. உங்க பேச்ச அப்புறம் கேட்டுக்கிறோம். மணி என்னாச்சுன்னு பாரு. மணி 4 ஆச்சு தலைவர். 4 இருக்காது. நல்லா பாடுறா, மணி 3 ஆச்சு. ஆமா, மணியே வாக்கு தெரியுமா தலைவரே? மணி 3 ஆச்சு, சீக்கிரமா கிளம்பணும். ஒரு ஐடியா சொல்லுங்க. நீயாவது ஒரு நல்ல வீட்டை சொல்ற. போனா மன்னவன் வீட்டுக்கு போங்க. அவர் ரொம்ப தங்கமானவருங்க. அப்ப நாங்கள்ல தங்கமானவருங்க, வைரம் பதிச்ச தங்கங்க. அப்படின்னா தலைவரே, நம்ம இந்த சந்தானமூர்த்தி வீட்டுக்கு போனா கத்தையா அடுக்கி வச்சிருக்க. நான் கூட மறந்துட்டேன். அங்க அவர் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த அமெரிக்க அதிபர் மாதிரி டையி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு ஷூவெல்லாம் போட்டுட்டு வாட்ஸ்அப்ல பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. நாம அங்க போனோம்னா ஆமா லம்ப அடிச்சுக்கலாம்.
என்னங்கன்னு சொல்லுங்க. அட பெரிய படகு மாதிரி கார் வாங்கியிருக்கிறேன்னு. ஆடா அவரே தான் நைட்டி சென்டர் என்னமோ நடத்திட்டு இருக்கு. நைட்டி சென்டரா? ஆட கூறுகட்ட தலை, அது நைட்டி சென்டர் இல்ல, பியூட்டி சென்டர். என்னடா இப்படி சொல்றாப்ல? அது நியூட்ரிஷன் சென்டர்னா. ஆட அப்படியா? சரி, இப்போ ஹெர்பாலைஃப் பாட்டில் தான் நிறைய இருக்கும் போங்க. இருங்க. ஆ, என்ன நீ என்ன நான் சொல்றேன்னா, மேப் பார்த்துட்டு. இந்த ராம் ஹோட்டலுக்கு போயிடலாமா? ஆமா, அதை மறந்துட்டுமே. ஆமாமா, ஆமா. ராமு உழுகு போறாரு. ராமு ஐயோ ராமு ஐயோ ராமு தலைவரே, எந்திரி. அட ராமு, என்னையா ராமோட ஒண்ணு ரசம் வேலை செய்ய தொடங்கிடுது. ராமோட ரசம் வேலை செய்யுது. ராமு வேற கேட்ச உடனே ஹார்ட் அட்டாக் வந்துச்சாட்டுக்கு. பங்காளிதான் என்னை திருடனாகவும் ஐயோ, மாற்றியது அந்த ராமுதான். அந்த ராமா? ஆம். அட பாவி. ஒரு நாள் ஆ, நான் ராமுவின் கடை வழியாக சென்று கொண்டிருந்தேன். சரி. என்னை பார்த்ததும் சண்முகண்ணா என்று ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து விட்டார். பாசம். அவர் கண்ணிலும் கண்ணீர், என் கண்ணிலும் கண்ணீர். அவர் கண்ணீரை நான் துடைக்க, என் கண்ணீரை அவர் துடைக்க. அண்ணா, இதுதான் நான் நடத்தி கொண்டிருக்கும் ஓட்டல். வாருங்கள் அண்ணா, நீங்கள் வந்து வயிறார சாப்பிட்டால் என் நெஞ்சு நிறையும் என்று என் கையை பிடித்து கொண்டு கடைக்குள்ளே சென்றார். வயிறு நிறைய இட்லி, புரோட்டா, ரோஸ்ட், ஆம்லெட்டுன்னு என்னை வயிறு முட்ட சாப்பிட வைத்தார். கார சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி என்று ஐயோ, அன்பாக பரிமாறினார். என் கண்ணிலே அப்போது தண்ணீர் வந்தது. ஏன் தலைவரே, கார சட்னி காரமா? கார சட்னி காரம் இல்லையப்பா, கார சட்னி காரம் இல்லை. ராமு காட்டின பாசம் எனக்கு கண்ணில தண்ணி வர வச்சிருச்சப்பா, கண்ணில தண்ணி வர வச்சிருச்சு. சாப்பிட்டு முடித்த பின்பு, தம்பி நான் போய் வருகிறேன் என்று கூறினேன். அதற்கு ராம் சொன்னான், அண்ணா போய் வாருங்கள் அண்ணா, போய் வாருங்கள். போவதற்கு முன்னால் நீங்கள் சாப்பிட்டீங்களே அந்த பில்லுக்கு பணத்தை கொடுத்து விட்டு போகலடா என்று சொல்லிவிட்டார். அப்பா, நான் என்னப்பா சொன்னேன்? தம்பி, பாசத்தோடு பரிமாறினாயே, பணம் கேட்பதற்கா என்று கேட்டேன். அண்ணா, நீங்கள் வீட்டுக்கு வாருங்கள், அங்கே சாப்பிடுங்கள், நான் பணம் கேட்க மாட்டேன். ஆனால் இது ஹோட்டல், இங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே சாப்பிட்டால் பணம் கொடுப்பது தானே முறை என்று கேட்டுவிட்டாரப்பா. சரி, நானும் என் பாக்கெட்டில் 200 ரூபாய் இருந்தது, அதை கொடுக்கலாம் என்று பாக்கெட்டுக்குள்ளே கையை வைத்த போது அதையும் யாரோ பிக் பாக்கெட் அடித்து விட்டார்கள். அப்பா, பிக் பாக்கெட் அடித்து விட்டார்கள். உங்களுக்கு அந்த நிலைமையா? இந்த நிலைமை ஆகி போச்சு. என்னப்பா செய்கிறது? கடைசியில் தம்பி ராமு காசு கொடுக்க முடியவில்லையே என்றேன். அதுக்கு தம்பி ராம் சொன்னான், அண்ணா நீங்கள் காசு கொடுக்காவிட்டால் பரவாயில்லை, 10 கிலோ அரிசியும் 10 கிலோ உளுந்தும் ஊற வைத்திருக்கிறேன், அதை ஆட்டை கொடுத்து விட்டு போகலடா என்று சொல்லிவிட்டார். அப்பா, நானும் என் கைகள் சிவக்கும் வரை, காலையிலிருந்து பொழுது வரை மாவாட்டி கொடுத்து விட்டு தான் அப்பா போனேன். ஏன் தலைவரே? அன்று நினைத்தேன் சொல்லுங்க தலைவரே. இனி நேர்வழியிலே வாழ்ந்தால் பயன் இல்லை, நாமும் திருடித்தான் பிழைக்க வேண்டும் என்று உறுதி கொண்டேன். பிறகு அன்று முதல் திருட ஆரம்பித்தேன். இன்று உங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறேன். ஏண்டா ஆனந்து, இப்படி பேசிட்டே இருந்தா மணி பரிசுத்த தலைவரே, மணி 5 ஆச்சு, வெடிஞ்சு போச்சே. உபாவுக்கு என்ன பண்றது? உனக்கு எந்த வீட்டுக்கு போறது? பேசாம ஒன்றும் பண்ணல, நான் சொல்றது கேளுங்க சரியா? உனக்கு எந்த வீட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்லை, வெடிஞ்சு வேற போச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நேராக திருச்சியோடு மேக்க போகலாம். மேக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லை முன்னால ஒரு சர்ச் இருக்கு. ஆமா, சர்ச்சுக்கு எதுக்கால தெக்க ஓனைனா ஒரு 5-6 ரோடு தள்ளி ஒரு நீல கலர் கேட்டு போட்டிருக்கு. ஆமா, 2 கேட்டு போட்டிருக்கு. தெம்பரத்து கேட்டு போனோம்னா
நிறைய அள்ளிட்டு வரல. ஏன் தெரியுமா? அது ஒரு மகா நடிகனோட வீடு. மகா நடிகை? ஆமா, மகா நடிகை. 50 குறும்படத்துலையுமே, ஐயோ 60 பெரும்படத்துலையும் நடிச்சுட்டு இந்த சிவசங்கரின்னு ஒரு தொடர் வந்துள்ள டிவி வருஷ கணக்கு வருது. வருஷ கணக்கில் நடிச்சு நிறைய சம்பாரிச்சு வந்து வீட்டில் வச்சிருப்பாப்புல. அங்கே போய் பேசாமல் இன்னைக்கு நம்ம புலத்தனது பார்த்தோம்னா பூவாக்கு வழி உண்டு என்ற பேச்சு கேளுங்க. போயிடலாமா? போயிடலாம். முத வந்து கூறுகிட தலை கேளு போகலாமான்னு. ஏன் தலைவரை போகலாமா? போயிடலாமாப்பா? போயிடலாமா? போயிடலாம். சரி, தலைவரே சொல்லிட்டாங்க. நடங்க சீக்கிரம் நடங்க. 6 மணிக்குள்ள ஓடிடலாம். என்னப்பா அது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறோம், சர்ச்சுக்கு எதிரில் நீல பெயிண்ட் அடிச்சு விடு. டேய், அது என்ற வீடா? டேய், ஆனா அடி வயிற்றுலயே கை வச்சுட்டீங்களா? டேய் டேய் நில்லுங்களா? டேய், பெரியோர்களே, தாய்மார்களே, இவர்கள் மிகவும் பொல்லாதவர்கள். எந்த வீட்டுக்குள்ளும் எந்த நேரத்திலும் நுழைவார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். நன்றி, வணக்கம். ஆமாம், இவர் யோக்கியம். நாங்களும் பொல்லாதவர்கள். நகைச்சுவை உணர்வு என்பது மனிதர்களுக்குத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நகைச்சுவையை நாம் கேட்பதன் மூலம் நம் மனம் மகிழ்கிறது. அப்படிப்பட்ட நகைச்சுவையை நடத்தி எல்லோர் மனதையும் மகிழ்வித்த திரு எஸ்கே சண்முகம் குழுவினர்களை பொங்கல் விழா குழு சார்பாக வாழ்த்துகிறோம். வழங்கி சிறப்பு செய்ய திரு கே அசோக் அவர்களையும் திரு பாப்புலர் பழனிசாமி அவர்களையும் மருத்துவர் சண்முகப்பாண்டி அவர்களையும் மேடைக்கு அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கவியரங்கம், கவிபாட இருப்பவர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மிக சிறப்பாக நகைச்சுவை தோரணங்கள் நிகழ்வை நடத்திய எஸ்கே சண்முகம், ஐயப்பன், அண்ணாதுரை, அருணகிரி, ஆனந்தகுமார், தமிழ்ச்செல்வி, சரண்யா ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருப்பவர்கள் திரு கே அசோக், பாப்புலர் பழனிசாமி மற்றும் மருத்துவர் சண்முகப்பாண்டி அவர்கள். அதைத் தொடர்ந்து சிறப்பான ஒரு கவியரங்கம் இந்த மேடையிலே நிகழ இருக்கின்றது. கவிதை என்பது தொடக்க காலத்தில் வாய்மொழி இலக்கியமாக இருந்து கவிதையாக மாற்றமடைந்து காலப்போக்கிலே உரைநடையாக மாற்றம் அடைந்தாலும் கூட இன்றைக்கு வரை உள்ளத்தினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அழகிய இலக்கியமாக கவிதைகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கவிதையின் வாயிலாக வாழ்வியலை மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்வதற்காக இப்பொழுது சூலூரின் வளரும் வானவில் கவிஞர்கள் பங்கு பெறக்கூடிய கவியரங்கம்